ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய பேர் டிமாண்ட் பண்ண ஒரு விஷயம், அது என்னன்னா ஜேஇயோட CBT2. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது, டெக்னிக்கல் சிலபஸ் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணிடுவேன். சரியா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ட்ரேடுக்குமான ஐடியா தரப்போறேன், அதாவது மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக தான் மேக்ஸிமம் இருப்பீங்க இல்லையா? ஜேஇ அப்ளை பண்ணியிருப்பீங்க. மெக்கானிக்கலை விட்டுருங்க. மெக்கானிக்கலை தவிர சிவில், எலக்ட்ரிக்கல், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ். சரியா? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட ஏதாவது இன்ஜினியரிங் புக்ஸோட பிடிஎஃப் இருக்கு, கம்ப்ளீட் பிடிஎஃப் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? எனக்கு அந்த பிடிஎஃப்ஸ் தேவைப்படுது. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னால் எவ்வளோ புக்ஸ் முடியுமோ டவுன்லோட் பண்ணி அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்டடி மெட்டீரியலா. இன்னும் உங்களோட ஹெல்ப் இருந்துச்சு அப்படின்னா எல்லா சப்ஜெக்டோட புக்கையும் நான் பர்ஃபெக்டாக ஆட் பண்ணிடுவேன் பிடிஎஃபா. சரியா? ஸோ மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்ககிட்ட இருந்து நான் பிடிஎஃப்ஸ் வாங்கிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜியில் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடி மெட்டீரியல்ஸ்லாம் எங்க இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன், கமெண்ட் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்கேன். அதில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும், அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க புது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மெயினாக. அண்ட் தென் நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோரில் போயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன், கமெண்ட் ரெண்டுத்துலையுமே இருக்கு. ஆப்போட நேம் லேர்ன் வித் விக்னேஷ். ஸோ இன்ஜினியரிங் புக்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லாமே பெரிய பெரிய புக்ஸ் தான் மேக்ஸிமம், அண்ட் நிறைய புக்ஸ். நான் இப்போ டெலிகிராம்லேயே அது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணனாலும் இந்த வீடியோ ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்க்குறவங்களுக்கு அந்த மெட்டீரியல் எங்கேயோ போயிருக்கும் டெலிகிராமில். சரியா? ஸோ அதனால தான் நான் ஆப்பில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஆப்லேயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணுறது உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ்லேயே சேவ் ஆகிக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல டவுன்லோட் பண்ண முடியலன்னா மறுபடியும் பேக் வந்து ட்ரை பண்ணுங்க. சரியா? ஏன்னா சில நேரத்தில் அந்த மாதிரி நடக்கிறது உண்டு. ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட பேசிக் டீடைல்ஸ் போட்டு லாகின் பண்ண உடனே இந்த 3 கோடு ஷோ ஆகும். அப்புறம் இங்கே வந்துருங்க ஸ்டடி மெட்டீரியல்னு. அதில் என்ன பண்ணியிருக்கேன், எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க. கண்டென்ட்ஸ்னு இருக்கும் அந்த மாதிரி. அதில் இந்த மாதிரி இன்ஜினியரிங் புக்ஸ் RRB JEன்னு கொடுத்துருப்பேன். சரியா? இதுக்குள்ளே போயிருங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சிருப்பேன், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல். சரியா? ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் போங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல்குள்ளே நான் போய் காட்டுறேன். இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் போனீங்கனாலும் இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க படிக்க வேண்டிய தியரி புக்ஸ் தனியா, நீங்க பார்க்க வேண்டிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கிற புக்கு தனியா. ஓகேவா? தியரி புக் அப்படிங்கிறது நீங்க ஒன்று டிப்ளமா முடிச்சிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா BE இல்லையா? இந்த 2 தான். ஓகே, உங்களுக்கு நான் இப்போவே சொல்லிக்கிறேன், நீங்க டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா உங்க புக்ஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு 100% உதவாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, டிப்ளமா புக்ஸ்ல ரயில்வே JEயோட சிலபஸ் ஃபுல்லா கவர் ஆகாது. பட் நீங்க BE கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் புக்ஸே மேக்சிமம் உங்களுக்கு எனஃப். சரியா? உங்க காலேஜ் புக்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானது. அதை தவிர்த்துலாம் வெளி சோர்ஸ் போகாதீங்க. ஓகே, தென் இதுலயே புக்ஸ் இருக்கு, தியரி புக்ஸ். அண்ட் தென் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ தியரி புக்ஸுக்குள்ள போனீங்க அப்படின்னா என்ன தியரிலாம் உங்களுக்கு இருக்கு சிலபஸ்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்ல வந்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இன்னும் இருக்கு, மெட்டீரியல் சயின்ஸ் இருக்கு, அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, அண்ட் தென் எல்லாமே இருக்கு. கீழே கீழே போனீங்கன்னா ஒவ்வொன்றா கிடைக்கும். பிடிஎஃப் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பிடிஎஃப். ஸோ டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. சரியா? ஆனால் எல்லா பிடிஎஃப்பும் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ தியரி புக்ஸோட பிடிஎஃப் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையே 2ஆ பிரிச்சிருப்பேன். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே CBT2 பேப்பர்ஸ் அப்படியே இருக்கும். உண்மையிலேயே நடந்த JEE CBT2ஓட பேப்பரே அப்படியே இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாக கேட்டிருப்பாங்க இல்லையா கொஸ்டின், அது சாப்டர் வைஸ் இருக்கு. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இதுக்குள்ள போனீங்கன்னா JEE மெக்கானிக்கல்ல ஒவ்வொரு ஷிஃப்டா கேட்டிருப்பாங்கல்ல, 100 கொஸ்டின். அந்த 100 கொஸ்டின் அப்படியே RRB எக்ஸாம்ல கேட்கப்பட்டது அப்படியே இருக்கும். இங்க வந்தீங்கன்னா சாப்டர் வைஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தெர்மோடைனமிக்ஸ் தனியா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் தனியா, அப்புறம் அதுக்குள்ளேயும் சாப்டர்ஸ் இருக்கும். புக்கையும் டீட்டெயிலாக இப்போ நான் சொல்ல போறேன் ஸ்ட்ராட்டஜியில். ஸோ கம்ப்ளீட் வீடியோவா இருக்கும்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர் புக்கு பக்காவாக ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் மிஸ் ஆகலை. நீங்கள் சிவிலாக இருங்க, மெக்கானிக்கலாக இருங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாருக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் தியரி புக்ஸ் எனக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கல. மற்ற ட்ரேடுக்கு, மெக்கானிக்கலுக்கு கிடச்சிருச்சு, ஆட் பண்ணிட்டேன். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தியரி புக்ஸ் சிலது கிடச்சிருக்கு, சிலது கிடைக்கல. ஸோ எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும், சரியா? அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் முன் வந்து நீங்கள் எனக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரியா? தென் ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் உங்களோட CBT 2ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 150 கொஸ்டின். ஓகே, பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். இதில் பார்ட் ஏல இந்த 50 மார்க்கை விட்டுருங்க. ஏன்னா இந்த 50 மார்க்குக்கு என்னெல்லாம் வரும்னா சயின்ஸு, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, என்வாயன்மெண்ட் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ், இதெல்லாமே கலந்த மாதிரி ஒரு 50 மார்க்கு கேட்பாங்க. இதை பற்றிலாம் நான் CBT 1 ஸ்ட்ராட்டஜியில் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ அந்த 50 மார்க்ஸை விட்டுருங்க. 100 மார்க்ஸுக்கு டெக்னிக்கல் உண்டு, சரியா? இந்த 100 மார்க்ஸ்க்கு, அதாவது இந்த 50யை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 100ல் நம்ம ஒரு 60-70 ஸ்கோர் பண்ணால் கூட போதும், நம்ம JEE வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப எஃபர்ட் போட வேண்டாம். 100 out of 100லாம் வாங்க முடியாது, டெக்னிக்கலில் கஷ்டம். ஸோ ஒரு 60 to 70 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி CBT 2 டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா ஷுவராக நீங்கள் JEE கிளியர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 100 மார்க்ஸ் டெக்னிக்கலுக்கு எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கலாம்? ஏன்னா இன்ஜினியரிங் கடல் மாதிரி, இறங்கிட்டிங்கன்னா வெளியவே வர முடியாது, சரியா? ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். புக்கோட PDFs வச்சு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம், வாங்க. அண்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல கோச்சிங் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மகிட்டயே பெய்ட் பேட்சஸும் இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே ஓம் இருக்கு இல்லையா, ஓம் பக்கத்தில் கோர்சஸ் இருக்கும். இதுக்குள்ளே வாங்க. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா 2 பெஸ்ட் பேட்சஸ் இருக்கும். சயின்ஸ் பேட்ச் ஒன்று, அண்ட் தென் ரயில்வே செலெக்ஷன் பேட்ச் 2024 இருக்கும். அதாவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ஒரு பேட்சும் அண்ட் சயின்ஸ்க்கு ஒரு பேட்சும் இருக்கும். ரொம்பவே சூப்பரான பேட்சஸ் ரெண்டுமே. ரொம்ப 0 லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களால் மெயின்ஸ் லெவல் வரைக்கும் கொடுக்க முடியும் எக்ஸாம். அந்த லெவலுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதனாலேயே சொல்கிறேன், கோர்ஸ் ரொம்ப பெருசு. ஸோ யாராவது சீக்கிரமாக, அதாவது செலெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு மட்டும் 350 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. தென் சயின்ஸ் CBSE புக்கில் சாப்டர்ஸ் கவர் பண்ணி MCQs அதுவும் கொடுத்துருப்பேன். ஸோ அதை தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே படிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் 2 கோர்ஸ்க்குமே ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 899 2 years வேலிடிட்டி, சயின்ஸ் கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 699 2 years வேலிடிட்டி. ஸோ ரெண்டுமே உங்களோட ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, சரியா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ட்ரேடோ அந்த ட்ரேடோட சிலபஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா JEE நோட்டிஃபிகேஷன் தான், ரயில்வேயோட JEE நோட்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது இதில் சிலபஸை டீட்டெயிலாக எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் தனியாக வேணும்னாலும் சொல்லுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நான் ப்ரொவைட் பண்ணுறேன். சிவிலுக்கு தனியாக, மெக்கானிக்கலுக்கு தனியாக, அந்த மாதிரி நம்ம டெலிகிராமில். ஸோ உங்களோட சிலபஸ் என்னமோ அதை மட்டும் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. 1 பேஜ் 2 பேஜ் தான் வரும், ஓகேவா? சிவில் பார்த்தீங்கன்னா 2வது பேஜில் பாதி தான் இருக்குது. ஸோ இந்த சிலபஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிரிண்ட் எடுத்து இந்த 1 பேஜ் 2 பேஜை உங்கள் வீட்டு செவத்தில் ஒட்டி வைங்க, சரியா? ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, தென் அதில் என்னென்ன சப்ஜெக்ட்டுங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே சிவில் வந்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். சிவிலுக்கும் மெக்கானிக்கலுக்கும் சில ஒற்றுமைலாம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், அப்புறம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலிக் மிஷினரி, தென் வந்து பார்த்தீங்கன்னா SOM ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இந்த சப்ஜெக்ட்லாம் சேம். சிவிலுக்கும் அதே தான், மெக்கானிக்கலுக்கும் அதே தான். கோர் சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம், ஓகேவா? மற்றதெல்லாம் சிவில், இந்த பில்டிங் ரிலேட்டடாக, கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக வர்றது எல்லாமே பியூர்லி சிவில் சப்ஜெக்ட் தான். ஓகே, ஸோ ஒவ்வொரு சாப்டர்லையும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எடுத்துட்டிங்கன்னா சில சாப்டர்ஸ் தான் இருக்கும். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸே பெரிய சப்ஜெக்ட். ஆனால் அதில் எல்லா சாப்டரும் உங்களுக்கு வராது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸு, ஈக்குலிபிரியம், ஃப்ரிக்ஷன், சென்ட்ராய்ட், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சிம்பிள் மிஷின். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுக்குள்ளே போய் நான் அலசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இந்த குறிப்பிட்ட டாபிக்ஸை ரொம்ப டீட்டெயிலாக போங்க. அதனால தான் சொல்கிறேன், வெறும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பத்தாது. தியரி புக்ஸ் ப்ளஸ் என்னென்ன சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்.
பர்சனலி நான் மெக்கானிக்கல் அப்படிங்கிறதுனால யாரும் தப்பா நினைக்க வேணாம். சாம்பிள் ஸ்ட்ராட்டஜியா நான் மெக்கானிக்கலை வச்சே சொல்ல போறேன். அதே ஸ்ட்ராட்டஜியை நீங்க அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? எலக்ட்ரிக்கல்லையும் அதே மாதிரி தான், எல்லா சப்ஜெக்ட்லையுமே. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லையும் அப்படிதான் எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்கும், சிவில்லையும் அப்படிதான், மெக்கானிக்கல்லையும் அப்படிதான். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் மெக்கானிக்கலுங்கிறதுனால மெக்கானிக்கல்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நான் ப்ரிப்பரேஷன் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறத கிளியரா சொல்றேன். சரியா? ஸோ மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் உண்டு, மெட்டீரியல் சயின்ஸ் இருக்கு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு. சரியா? ஒரு நிமிஷம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு. தென் இந்த மிஷினிங், வெல்டிங், கிரைண்டிங் இதெல்லாமே ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல சேமா வந்துடும். சரியா? தென் மெட்ராலஜி இருக்கு, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மிஷினரி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, தெர்மல் இன்ஜினியரிங் இருக்கு. சரியா? ஸோ கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 6-7 சப்ஜெக்ட் வரும். ஓகே, 6-7 சப்ஜெக்ட். அதான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட் அப்படி சொல்றேன். ஓகேவா? தென் அங்க பார்த்தோம், சிவில்ல பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல வெறும் 5-6 டாபிக் தான் இருந்துச்சு. பாத்தீங்களா? இங்க பாத்தீங்களா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல நீங்க எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கு? இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்லாம் நியூமரிக்கல்ஸ் வரும். ஓகேவா? இதுல எல்லாம். ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ்ல எவ்வளவு சேஞ்ச் பாருங்க. ஸோ இதான் ஸ்ட்ராட்டஜியில நான் உங்களுக்கு சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சிலபஸை தெரிஞ்சுக்கோங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி புக் எடுத்து அப்படியே படிக்கிறது உதவாது. சிலபஸை பார்த்துட்டு ஆப்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அது மட்டுமே போதும். மெட்டீரியல் சயின்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. ஹீட் ட்ரீட்மெண்ட்லாம் உட்காந்தீங்கன்னா டோட்டலி ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல க்ளோஸே பண்ணிடலாம். ஹீட் ட்ரீட்மெண்ட்டை, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீல் அந்த மாதிரி தான், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அப்படி தான். சரியா? ஸோ எனக்கு வந்து மெக்கானிக்கலுக்கு நிறைய ஐடியா கொடுக்க முடியும். யாரும் தப்பா நினைக்க வேண்டாம், அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப இவர் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஏன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ்ல ரொம்ப ஐடியா இல்லை. சரியா? தென் ப்ரொடக்ஷன்ல அதிக கவனம் செலுத்துங்க. அதாவது ப்ரொடக்ஷன்னா இந்த மிஷினிங், வெல்டிங், கிரைண்டிங் அண்ட் ஃபினிஷிங் ப்ராசஸ் இதெல்லாம் ப்ரொடக்ஷனுக்கு கீழே வரும். ப்ரொடக்ஷன்ல அதிக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன்லயே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும், அதாவது CBT 2ல உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் இருக்கும், வர்ச்சுவல் கால்குலேட்டர் அலவுடு அப்படின்னு. ஆன்லைன்லேயே அதான் நீங்கள் எக்ஸாம் கொடுக்குறீங்க இல்லையா, அதுலேயே உங்களுக்கு வந்து கால்குலேட்டர் அலவுட். இதை பார்த்துட்டு 100க்கு 100 கொஸ்டின் நியூமரிக்கல்லாம் வந்துருமா அப்படின்னு நினைச்சு ரொம்ப இந்த நியூமரிக்கல் கொஸ்டின்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நியூமரிக்கல்ல அதிகமான கேள்வி கேட்கவே மாட்டாங்க. மிஞ்சி போனா 5 கொஸ்டின் வர்றதே பெரிய விஷயம் நியூமரிக்கல்ஸ்ல. ஸோ தியரியிலேயே கான்செப்சுவலான கொஸ்டின்ஸ் ரொம்ப பயங்கரமா கேட்பாங்க. ஸோ வராத நியூமரிக்கல் எல்லாம் போய் நீங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? தென் சப்ஜெக்ட் வைஸ் சொல்லணும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்டும் முக்கியம் தான். சரியா? அதுல நான் எதை நீங்க கொஞ்சம் லேசா விடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. கோர் சப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, தெர்மல் இன்ஜினியரிங், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் ரொம்பவே முக்கியம். இப்போ நான் டீட்டெயிலா வரேன். சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வீட்டில் ஒட்டி வச்சிட்டீங்க. சரியா? அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது இந்த சாப்டர் வைஸ் புக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டெக்ஸ் வந்துருங்க. இண்டெக்ஸ் வந்துட்டீங்கன்னா அதுல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, இப்போ இந்த புக்ல மொத்தமா பாத்தீங்கன்னா எத்தனை JEE பேப்பர் இருக்கு, சாப்டர் வைஸ் அதை அழகா பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மொத்தமா ரயில்வே எக்ஸாம்ஸ் மட்டுமே 114 எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் இதுல இருக்கு. பியூர்லி மெக்கானிக்கல் 4300 கொஸ்டின் இருக்கு, டெக்னிக்கல் கொஸ்டின். இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் நான் ஆட் பண்ணிட்டேன். தென் இங்க வந்தீங்கன்னா இந்த பை சார்ட்ல உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இங்க பாருங்க, இருக்கிறதுல எதுல அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட்ல அதிக கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்மார்ட்டா படிக்கலாம். தென் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, ப்ரொடக்ஷன் அப்படின்னு வெல்டிங், கிரைண்டிங் அண்ட் ஃபினிஷிங், மிஷினிங் இது மூணும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 கொஸ்டின்ஸ் போகுது பார்த்தீங்களா. மற்ற எல்லா சப்ஜெக்டும் இண்டிவிஜுவலாக விட்டுட்டு இதை மட்டும் பாருங்க, ப்ரொடக்ஷனில் இப்போ எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸ், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே தெர்மோடைனமிக்ஸில் வந்துடும். இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினும் தெர்மோடைனமிக்ஸில் வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எங்கேயோ போகுது. கிட்டத்தட்ட 1000 கொஸ்டின்ஸ் சொல்லலாம் போல தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து மட்டுமே. அப்போ தெர்மோடைனமிக்ஸ் நம்பர் 1ல நிக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க படிக்கலாம், நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். தென் இன்னும் கீழே வந்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, மெக்கானிக்ஸ் வந்துட்டீங்கன்னா லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அண்ட் அனாலிசிஸ்,
மொமெண்ட், கப்புள், ஜெனரல் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம், ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல இந்த டாபிக்லாம் இருக்கு அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி எல்லாமே இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்துருங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட், pressure and its measurement, buoyancy of a fluid, flow of liquid, working principle and construction of centrifugal pumps. ரைட்டா? ஸோ இதை பார்த்துட்டீங்க. இதுதான் படிக்கிற ஸ்ட்ராட்டஜி. சரியா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடுங்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கு. 285 307 பேஜ் வரையும் எம்சிக்யூஸ் இருக்கு. அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தியரி புக் போயிடுங்க. அதுல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடை நீங்க கான்செப்சுவலா புரிஞ்சு படிக்கணும். ஸோ நான் காட்டுற எல்லா புக்ஸுமே உங்களுக்கு இருக்கு, ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் புக் ஓப்பன் பண்ணுறேன். சாப்டர் நம்பர் 1 என்ன இருக்கு? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ இங்கே என்ன பார்த்தோம்? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் தியரி நீங்கள் பர்ஃபெக்டாக புரிஞ்சு படிக்கணும். சரியா? நியூமரிக்கல்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் மட்டும் சாப்டர் நம்பர் 1 மட்டும் எத்தனை பேஜ் வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி நியூமரிக்கல்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு பார்வை பாருங்க. ஃபார்முலாஸ் இருந்தால் அதை மெமரைஸ் பண்ணிடுங்க. சரியா? ஸோ நியூமரிக்கல்ஸ்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக தெரியுது. நியூமரிக்கல்ஸ்லாம் ஸ்பீடாக பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மி தான். சரியா? ஓகே. ஸோ வேப்பர் ப்ரெஷர் அவ்வளோதான், இதோட முடியுது. தென் நியூமரிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 2. சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த சாப்டரில் உள்ள தியரியை நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். புரிஞ்சு படிக்கிறது பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் உள்ள எம்சிக்யூஸ் நீங்கள் போகலாம். 285 பேஜில் போனீங்கன்னா இதோட எம்சிக்யூஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ 285 நான் போகிறேன். டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன். இதே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இங்கே வந்துட்டீங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ல நம்பர் 1 கொஸ்டின்ல ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா? JEE 2019 கேட்கப்பட்ட கொஸ்டின், அப்படியே 2019, இன்னும் பழைய வருஷங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ நம்பர் 1 சாப்டர்ல மட்டுமே இன்னும் போயிட்டு இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா 2009 கொஸ்டின், 2009 கேட்கப்பட்ட கொஸ்டின். பெஸ்ட் புக் இது. சரியா? ஸோ இந்த புக்ஸ்ல எது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னாலும் அமேசான்ல டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? சாப்டர் நம்பர் 1ல மட்டும் 142 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த சாப்டர் மட்டும் நான் படித்தேன் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் நான் கரெக்டாக படித்து எம்சிக்யூஸ் நான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணனா எனக்கு அந்த 100 கொஸ்டினில் 2லேருந்து 3 கொஸ்டின் கரெக்டாக ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ JEE டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன் அவ்வளோ ஈஸி கிடையாது. அட் த சேம் டைம் இம்பாசிபிள்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங் ஏர்லி இஸ் கிரேட். ஓகேவா? CBT 1 இன்னும் வரலையே ப்ரோ அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காம CBT 2க்கான ஸ்டடீஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இருந்தால் தான் நம்மளால சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா நான் என்கிட்டயே நிறைய டிமாண்ட் CBT 2க்கு கோர்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு. இன்ஜினியரிங் நான் இறங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிரும். ஆஸ் அ சிங்கிள் பர்சனாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியா? இந்த மாதிரி நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டுக்கு போகணும் அண்ட் ஒவ்வொரு டாப்பிக்கும் போகணும். ஓகேவா? ரொம்ப கஷ்டம்தான். ஸோ சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஆனால் மெஜாரிட்டியாக எல்லாமே நார்த் சேனல்ஸ் தான். ஸோ கண்டென்ட் உங்களுக்கு இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ நீங்கள் என்ஜினியர்ஸ் அடா இருக்குது, ஃபிசிக்ஸ் வாலா இன்ஜினியரிங் சேனல் இருக்குது, மெக்கானிக்கலுக்கு மேக் இட் ஈஸி இருக்குது, ராகுல் சார்னு ரொம்ப நல்லா சொல்லி தருவார். தென் கிரேட் அப்பில் இன்ஜினியரிங் சிலபஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேனல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ தியரியில் கான்செப்டுவலாக பார்த்துட்டு தென் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்களோ, அதுவும் உங்களால் சால்வ் பண்ண முடியுதோ, அப்போது உங்களோட சான்சஸ் ஆஃப் கெட்டிங் செலெக்ஷன் ரொம்பவே அதிகம். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டுக்கு போகும்போது JEE ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தென் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, CMAக்கு சிலபஸ் சொல்லியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, CMAவை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா CMA கிளியர் பண்ணலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இது எல்லாமே சயின்ஸு. NCERTs 9th and 10th உங்களோட பேஸாக இருக்கும். 11th and 12th சில டாபிக்ஸ் படிச்சிங்கன்னா போதும். சரியா? ஸோ இந்த லைட், ஹீட், சவுண்ட், மெக்கானிக்ஸ், மேக்னட்டிசம், எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம், மாடர்ன் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்,
இதெல்லாம் ஃபிசிக்ஸோட முடிஞ்சிடும். தென் மேட்டர், கெமிக்கல் ரியாக்ஷன், ஆசிட் பேசிஸ் அண்ட் சால்ட்ஸ், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், கெமிக்கல் பாண்டிங், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரி, மெட்டலர்ஜி, இதெல்லாமே கெமிஸ்ட்ரி. ஸோ பியூர்லி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா சிஎம்ஏ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஷோராக கிளியர். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அண்ட் சில மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டோன்ட் வெரி, கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க எனக்கு அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணதோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதை நம்ம டெலிகிராம் குரூப்லையும் சொல்கிறேன். ஸோ தட் ரிமைனிங் பிடிஎஃப்ையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.